வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 12 மற்றும் 13ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது குஜராத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் எது? இதற்கான ஆன்சர் AI-171. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AI-171 அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது. இது எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னா போயிங்குடைய 787-8 ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ரகத்தை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா 242 பேரோட லண்டனுக்கு புறப்பட்டிருந்தது. அந்த 242ல் ஒருத்தரை தவிர மீதி எல்லாருமே இறந்துட்டாங்க. இது குஜராத்துடைய அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்து லண்டனுடைய காட்விக் ஏர்போர்ட்டிற்கு போகிற மாதிரி இருந்தது. குஜராத்தில் எங்கே அப்படின்னா அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலேருந்து தான் புறப்பட்டிருந்தது. ஆனால் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே பக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டடத்தின் மேலே விழுந்து அது வெடித்துட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 265 பலி வந்து பதிவாயிருக்கு. இதில் விஜய் ரூபானி, அதாவது குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் உட்பட இதுவரைக்கும் 265 பேர் வந்து பலியாக இருக்காங்க. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த விமான விபத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தெளிவாக தெரியலை. ஆனாலும் ஒரு யூகமாக என்ன சொல்கிறாங்கன்னா 2 என்ஜின்களும் செயல் இழந்திருக்கும், அது ஒரு காரணமாக இருந்திருக்கும். அல்லது இந்த விமானம் புறப்பட்ட சில வினாடிகள்லேயே பறவை ஏதாவது மோதி இருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேடே கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா விமானம் ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி விமானிகள் வந்து எச்சரிக்கை கொடுப்பாங்க. அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. அவங்க வந்து திருப்பி அந்த சிக்னல் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது. அடுத்தது, 2025 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 131. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், அதாவது எந்த நாட்டில் ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஐஸ்லாந்தில் ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2ஆம் இடம் பிடித்தது ஃபின்லாந்து, 3ஆம் இடம் பிடித்தது நார்வே. நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். 131வது இடத்துல இருக்கிறோம். நம்ம 100%க்கு 64.4% மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கோம். மொத்தமாக இதில் 148 நாடுகளை கணக்கில் எடுத்தாங்க. கடைசி இடத்துல இருக்கிறது, அதாவது 148வது இடத்துல இருக்கிறது பாகிஸ்தான். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது உலக பொருளாதார மன்றம். இப்போது 4 காரணிகளை வைத்து இவங்க இதை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இரு பாலினத்தவருக்கான பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது. 2வது, 2 பேருக்கும் கல்வி வாய்ப்பு சமமாக கிடைக்குதா அப்படிங்கிறது. 3வதாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுகாதாரம் மற்றும் உயிர் வாழ்வு கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறது. 4வதாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அரசியல் அதிகாரம் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது, தற்போது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீத இறக்குமதி விதித்தது? இதற்கான ஆன்சர் 55%. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து நிறைய நாடுகள் மேலே இறக்குமதி வரியை வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சைனா மேலேயும் ரொம்ப அதிகமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சைனா அதற்கு பதிலாக அமெரிக்காவுடைய பொருட்கள் சைனாவில் இறக்குமதி பண்ணும்போது அதற்கு அதிகமான வரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கு இடையில், அதாவது அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து அதன் மூலமாக ஒரு உடன்பாடுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா சைனாவில் பூமியிலிருந்து ஆளப்படும் அரிய கனிமங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்புறம் காந்தங்கள், இதெல்லாம் சீனாவிலிருந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இறக்குமதி செய்கிற சீன பொருட்களுக்கு 55% வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் சீனாவில் இறக்குமதி செய்யப்படுற அமெரிக்க பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்காக ஓய்வுக்கூடம் தற்போது எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அண்ணா நகர். இது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இது முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறாங்கல்ல, ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான அதிநவீன குளிரூட்டப்பட்ட ஓய்வுக்கூடம் ஒன்று அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் தான் அமைத்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி சார்பில் தான் இதை அமைத்திருக்காங்க. இதோடைய மதிப்பு ரூபாய் 25 லட்சம்.
இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா 25 பேர் வரைக்கும் அமர முடியும். அதே மாதிரி குடிநீர் வசதி இருக்குது, கழிப்பறை வசதி கூட இருக்குது. தமிழக அரசு 2025-26 நிதிநிலை அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா சென்னை, கோவை உட்பட பெருநகரங்களில் இந்த மாதிரி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரி இப்போ வந்து முதல் கட்டமாக இங்கே அண்ணா நகரில் அமைத்திருக்காங்க. இனி இதோடைய வெற்றியை பார்த்துட்டு இன்னும் சில இடங்களில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது தமிழில் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை கொரியர் மூலமாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, எப்போது முதல் ரயில் தட்கல் பயணச்சீட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2025 ஜூலை 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தட்கல் டிக்கெட், அதாவது ரயில் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணுறது தான் தட்கல் அப்படிங்கிறது. தட்கல் அப்படின்னா ஹிந்தியில் அவசரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தட்கல் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது ஆதார் எண் வந்து அவங்க கேட்குறது கட்டாயம் கிடையாது. இப்போ அதை வந்து கட்டாயம் பண்ண போகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதார் ஓடிபி பதிவு நடைமுறை அதுவுமே பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் முகவர்கள் தட்கல் முன்பதிவு செய்கிறதுக்கு முதல் 30 நிமிடங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போது நாளைக்கு எனக்கு சென்னையிலேருந்து நாகர்கோவில் போகணும் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ கரெக்டாக ஏசியாக இருந்துச்சுன்னா, ஏசி பெட்டியில் நான் புக் பண்ணோம் அப்படின்னா 10 மணிக்கு அந்த ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகும், தட்கல் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே நேரம் சாதாரண வகுப்பு ஸ்லீப்பர் கிளாஸில் நான் புக் பண்ணோம் அப்படின்னா அது 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பொதுவாக என்ன ஆகுது அப்படின்னா 11 மணிக்கு தட்கல் புக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்து 1 நிமிஷங்களில், அதாவது ஒரு சில நிமிடங்கள்லேயே, 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் 3 நிமிடங்கள்லேயே மொத்த டிக்கெட்டுமே காலியாயிரும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த ஏஜென்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பாட் அப்புறம் நிறைய செயலி எல்லாம் பயன்படுத்தி அவங்க ரொம்ப வேகமாக புக் பண்ணிடுறாங்க. இதனால் சாதாரண மக்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதற்காக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக்கெட் முகவர்கள் தட்கல் முன்பதிவு செய்கிறதுக்கு முதல் 30 நிமிடங்களுக்கு இப்போ அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏசி பெட்டிகளில் 10 மணிலேருந்து 10:30 வரைக்கும் காலையில் அனுமதி இல்லை. சாதாரண வகுப்பு பெட்டிகளில் காலையில் 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம், அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அது நமக்கு எப்போ அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அந்த ட்ரெயின் புறப்படும்ல அதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும். இப்போ ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் எனக்கு வந்து ஒரு 3 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், கண்டிப்பாக 3 தான் இருக்குது, கேன்சல் ஆகிரும். அதாவது மற்றவங்க எல்லாம் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிரும், நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அப்போது மற்றவங்களில் ஒரு சிலர் வந்து 3 பேர் தானே கேன்சல் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கலாம். அப்போ கடைசி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா யாருமே கேன்சல் பண்ணாமல் எனக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் இருக்குது அப்படின்னாலும் நான் என்ன பண்ண முடியும்னா அடுத்தது அர்ஜென்ட்டாக பஸ் புக் பண்ணி தான் ஊருக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போது இது ஒரு நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓகே, நமக்கு வந்து பஸ் புக் பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போ இதை முதல் முறையாக எங்கே அறிமுகம் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தானில் பிகானீர் ரயில்வே மண்டலத்தில் தான் அறிமுகம் பண்ணுறாங்க. அதோடைய வெற்றியை தொடர்ந்து மற்ற இடங்கள்லேயும் அறிமுகம் பண்ண போகிறாங்க. அடுத்தது, ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இது என்ன அப்படின்னா ஈரான் நாட்டிற்கு எதிரான இஸ்ரேல் நாட்டுடைய இராணுவ நடவடிக்கை தான் இது. இதோடைய நோக்கம் என்னென்னா ஈரான் நாட்டுடைய இராணுவத்தை கலைக்கிறது அப்படிங்கிறது. ஈரான் நாட்டுடைய முக்கியமான இடங்களை தாக்கி இங்கே வந்து அழித்திருந்தாங்க. முக்கியமாக பார்க்கும்போது ஒரு அணு ஆராய்ச்சி மையம், இந்த அணுவில் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி நியூக்ளியர் சம்மந்தமான ஆராய்ச்சி மையம் ஈரானில் நாட்டன்ஸ் அப்படிங்கிற பகுதி, அதையும் தாக்கியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி தாக்குதலில் அணு ஆயுதம் தொடர்பான எதையுமே அவங்க தாக்கக்கூடாது. அதே மாதிரி அணு உலை அதையுமே தாக்கக்கூடாது, ஏன்னா அதோடைய பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இவங்க அதே மீறி அதையும் தாக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் அதிக சிறுத்தைகள் காணப்படும் நகரம் எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் சிறுத்தைகளுடைய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இங்கே 80லேருந்து 85 சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 54 சிறுத்தைகள் அங்கே இருக்கிற பேனர்கட்டா தேசிய பூங்காவில் தான் இருக்குது. அப்புறம் மீதி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற பகுதிகளே இருக்குது. அப்போது இதன் மூலமாக பெங்களூரு சிறுத்தைகள் தலைநகரமாக உருவாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறுத்தைகள் தலைநகராக இருக்கிறது மும்பை. இங்கே வந்து 54 சிறுத்தைகள் இருக்குது.
இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்தில் அதிகமான சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்தது நகரங்களில் தான். ஓகே, அடுத்தது நம்ம தமிழக அரசு சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கியிருக்காங்க. இது சிறப்பாக செயல்படுற சுய உதவி குழுக்களுக்கு வந்து வழங்குறாங்க. இதில் பரிசு தொகையாக ரூபாய் 1,00,000 வழங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே மகளிர் சுய உதவி குழுக்கள் 4.76 லட்சம் இருக்குது. இதில் உறுப்பினர்கள் 53.74 லட்சம் பேர் இருக்காங்க. அடுத்தது ஹிந்தி நடிகை கத்ரினா கைஃப் இருக்காங்கல்ல, இவங்க மாலத்தீவு நாட்டுடைய சர்வதேச சுற்றுலா தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது மாலத்தீவுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் டைகர் கிளா அப்படிங்கிறது, இது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற கூட்டு பயிற்சி. இது ஒரு விமானப்படை பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது, முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் கான்கொஸ்ட், இது பார்த்திங்கன்னா பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சி. இதை மங்கோலியா தான் நடத்தியிருந்தாங்க. இதில் இந்தியாவும் கலந்து கொண்டிருந்தோம். இது வந்து ஒரு இராணுவ பயிற்சி, ஆனால் ஐநா சபையுடைய பன்னாட்டு அமைதி காக்கும் பயிற்சியுடைய ஒரு அங்கம். இது மங்கோலியாவுடைய உலான் பார்டர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது பேசேஜ் அப்படிங்கிற எக்ஸசைஸ், இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் நடைபெற்றது. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது அரபிக்கடலில் நடைபெற்றது. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம், இது ஜூன் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, முயற்சிகளை விரைவுபடுத்துவோம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே நம்ம பண்ணுற முன்னேற்றம்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, அதனால் இன்னும் முயற்சிகளை விரைவுபடுத்தும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்ம ஆர்டிக்கிள் 24 என்ன சொல்லுது அப்படின்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து தடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நிறைய முறை இந்த ஆர்டிக்கிள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஐநா சபை எந்த ஆண்டை குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டாக கடைபிடித்திருந்தாங்க அப்படின்னா 2021. அடுத்தது உலக அல்பினிசம் விழிப்புணர்வு தினம், இது வந்து ஜூன் 13ஆம் தேதி. அல்பினிசம் அப்படிங்கிறது ஒரு மரபணு குறைபாடு. தோல், முடி, கண்கள் எல்லாம் மெலனின் நிறமி இல்லாதனால இது ஏற்படுது. இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா எங்கள் உரிமைகளை கோருதல், எங்கள் தோலை பாதுகாத்தல், எங்கள் உயிர்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது குஜராத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் எது? இதற்கான ஆன்சர் AI-171. அடுத்தது 2025 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 131. அடுத்தது தற்போது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீதம் இறக்குமதி வரி விதித்தது? இதற்கான ஆன்சர் 55%. அடுத்தது உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்களுக்காக ஓய்வுக்கூடம் தற்போது எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அண்ணா நகர். அடுத்தது எப்போது முதல் ரயில் தட்கல் பயணச்சீட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ஜூலை 1, 2025. அடுத்தது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். அடுத்தது இந்தியாவில் அதிக சிறுத்தைகள் காணப்படும் நகரம் எது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நாட்கள் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், இன்றைக்கி வர உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப விரைவாகவே 2 நாட்களுடைய நம்ம போட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.